கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். தலை குனிந்த இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். சொந்து போகாதீங்க. இந்த நாளில் சில நற்செய்திகள் உங்களுக்கு வரும். நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பீங்க. இன்றைக்கு நல்ல காரியங்களை பார்க்க போகிறீங்க. விசுவாசிப்பீங்களா? இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். நானோ மிகுந்த கிருபையினால் உம்முடைய ஆலயத்தில் பிரவேசித்து கிருபையினால் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்ததாக சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிப்பது, கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது, கர்த்தருடைய ஆலயத்திலே சென்று கர்த்தர் பேசுகிற குரலை கேட்பது, அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறீங்களா? இல்லைன்னா உங்களை கர்த்தர் கிருபையினாலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அழைத்து சென்று உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறார்களா? ஆலயத்துக்கு செல்லுகிறார்களா? அதில் நீங்கள் மட்டும்தான் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறீங்களா? எல்லாரையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவன் அழைத்து வருவார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வது ஒரு பெரிய பாக்கியம். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி. ஏன் அப்படி சொல்லுகிறார்? கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே போனாலே சந்தோஷம், மகிழ்ச்சி. அதான் அவர் சொல்லுகிறார், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன போதே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்து தான் தன்னுடைய நாவை தேவன் பரிசுத்தமாக்குனதை பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆலயம் சாதாரணமான இடமல்ல. இந்த தேவன் வாசம் செய்கிற ஒரு ஸ்தலம், அவர் இருக்கிற ஒரு ஸ்தலம், அவர் நம்மோடு பேசுகிற ஒரு ஸ்தலம், நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஸ்தலம். சரியா? இன்றைக்கி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவருடைய கிருபை வெளிப்படுத்துவார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஆலயத்தில் பிரவேசித்தேன்னு சொல்லி. ஆண்டவரே, இப்போது உம்முடைய வார்த்தை கேட்டு ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இவர்கள் யாராவது ஆலயத்துக்கு செல்லாதலாக இருந்தால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்ல ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆலயத்துக்கு சென்று ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்கட்டும். அதே போல் உங்கள் குடும்பத்தில் யாராவது கர்த்தரை ஆராதிக்காமல் இருந்தால், ஆலயத்துக்கு செல்லாமல் இருந்தால், நீர் கிரியை செய்து உம்முடைய கிருபையினாலே ஆலயத்துக்கு அழைத்து சென்று உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாக வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நேரத்தில் வியாதியின் பிடியில் இருக்கிறவர்களை நீர் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மரணத்தோடு போராடி கொண்டு யாராக இருப்பாங்கன்னா, ஆண்டவரே, அவர்களை நீர் இப்போது விடுவித்து அந்த குடும்பங்கள் சமாதானத்தை கொடுப்பீராக. இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழி செய்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்தே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.